நம்மளை சுற்றி உள்ள மனுஷங்களோட முகம் எப்போ வெளியே வரும்னு யாருக்குமே தெரியாது. நம்மக்கிட்ட ஒரு முகத்தை காட்டிட்டு நமக்கே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இன்னும் சில பேர் அமைதியாக எந்த தடையுமே இல்லாமல் நமக்கு இன்னும் பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அவங்க உருவாக்கின அந்த ஒரு விளைவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். உண்மை வெளிவரும், ஆனால் எப்போ எங்கன்றத காலம் தான் தீர்மானிக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். செயின்ட் தெரேசா ஹோம்னு ஒரு ஹோம் இருந்தது. அந்த ஹோம் பெண் குழந்தைங்களை மட்டும்தான் வளர்ப்பாங்க. அந்த ஹோம்ல இருக்க குழந்தைங்க படிக்க அங்கேயே ஒரு ஸ்கூலும் இருந்தது. அந்த ஹோம் ரூல் படி அங்கேருந்து படித்து முடிக்கிற எல்லா குழந்தைங்களும் மறுபடியும் அந்த ஹோம்கே சர்வீஸ் பண்ணணும். அங்கே ஒரு அப்பாவியான பொண்ணு இருந்தா. அவ பேரு ஆரா. அவ கிளாஸ் டாப்பர். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவள் தான் ஃபர்ஸ்ட். 12th முடிச்சதும் இன்ஜினியர் ஆகணுன்ற ஆசையோட காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா. ஆனால் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அதுக்கு அப்போஸ்டாக இருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு சிஸ்டர் ஜெனிஃபர்ன்றவங்க மட்டும் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க தான் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு அவளுக்கு பெர்மிஷனும் வாங்கி கொடுத்தாங்க. காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடி ஆராவை ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி விட போகிறாங்க. ஸோ அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டான். அங்கே இருக்க ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவளை சென்ட் ஆஃப் பண்ணாங்க. அவள் தூரமாக போய் படிக்க போகிறான்ற காரணத்தினால ஜெனிஃபர் சிஸ்டர் அவளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்தாங்க. இது வரைக்கும் அவளோட லைஃப் டைமில் மொபைல் ஃபோனுன்றவனை பார்த்ததே கிடையாது. அதனால அவள் இது என்னதுன்னு ஜெனிஃபர் சிஸ்டர் கிட்ட கேட்டா. ஜெனிஃபர் சிஸ்டர் அதை கேட்டு உடனே சிரிச்சாங்க. ஜெனிஃபர் சிஸ்டர் அந்த மொபைல் ஃபோனை எப்படி அவளுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை நீ கரெக்டான வழியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா உனக்கே இது டேஞ்சர் ஆகிடும். நீ இதை படிப்புக்காகவும் எங்கள் கூட பேசுறதுக்காகவும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெனிஃபர் சிஸ்டர் ஆராவை ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவளும் ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டான். அவளோட ரூமுக்கு போயிட்டான். அங்கே இன்னொரு பொண்ணும் இருந்தா. அவளோட பேரு மாயா. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்மூத்தாக போச்சு. செகண்ட் இயரும் போனான். அது வரைக்கும் ஃபோனை பற்றி அவளுக்கு எதுவும் அவ்வளோவா தெரியல. அந்த ஃபோனை அவள் படிக்கிறதுக்காகவும் அவங்க ஹோமை காண்டாக்ட் பண்ணுறதுக்காகவும் மட்டும்தான் அவள் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஆரா ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அதனால அவளோட ரூம்மேட் மாயா கிட்ட ஹெல்ப் கேட்டா. மாயாவும் ஃபோனில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணான். பண்ணிட்டு இருக்கும் போது மொபைலில் எப்படி மூவிஸ் பார்க்கலான்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஆரா மொபைலில் ஃபுல்லாக க்ரைம் மூவிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணான். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஒரு நாளைக்கு குறைஞ்சதும் 3 க்ரைம் மூவியாவது பார்த்துடுவா. காலப்போக்கில் இதுவே அவளுக்கு அடிக்ஷனாகவும் மாறுது. அவளால் ஒரு நாளைக்கு ஒரு க்ரைம் மூவிஸ் கூட பார்க்க முடியலன்னா உயிர் வாழ முடியாதுன்ற அளவுக்கு அவள் அடிக்ட் ஆகிட்டான். செமஸ்டர் எக்ஸாம்ஸும் வந்தது. ஆனால் அவள் அதுக்கு படிக்காம மூவிஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தா. மாயா அவளை படிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணா. ஆனால் அதெல்லாம் அவள் காதுலயே வாங்கிக்கல. எக்ஸாம்ஸும் முடிஞ்சுது. செமஸ்டர் லீவுக்கு எல்லாரும் அவங்களோட ஊருக்கு போனாங்க. லீவ் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி ஹாஸ்டலுக்கே வந்தாங்க. ஆரா ஒரு சூட்கேஸ் வச்சிருந்தா. அதே மாதிரி அவளோட ரூம்மேட் மாயாவும் சூட்கேஸ் வச்சிருந்தா. 1 மாதம் கழிச்சு ஒரு நைட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தூங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஒரு 12:30 மணி இருக்கும். ஒரு பயங்கரமான சத்தம் லில்லி ரூம்ல இருந்து வந்தது. லில்லியோட பக்கத்து ரூம்மேட்ஸ் தான் ஆராவும் மாயாவும். ஸோ சடனாக சத்தம் கேட்டதுனால மாயா எழுந்து பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் ஆரா இல்லை. ஸோ ஆரா எங்கே இருக்கான்னு மாயா தேடி போகிறான். அப்படி போகும்போது ஆரா லில்லியோட ரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். போய் பார்க்கும்போது ஆரா லில்லியோட ரூம் ஜன்னல் வழியா எதையோ பார்க்குறான். இவ எதை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மாயாவும் போய் பார்க்குறா. பார்த்த மாயாவும் கத்த ஆரம்பிச்சிடுறா. இவங்க கத்துனதை கேட்டு மொத்த ஹாஸ்டலும் லில்லியோட ரூமுக்கு வராங்க. என்னன்னு பார்த்தா லில்லி அவளோட ரூம்ல தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டா. போலீஸும் வந்தது. ஆரா தான் அதை ஃபர்ஸ்ட் பார்த்ததுனால அவளை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. போலீஸ் என்ன ஆச்சுன்னு ஆரா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவ மழை வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக போயிருந்தா. அந்த டைம்ல எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் லில்லி ரூம்ல இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரிய வந்தது. ஸோ அவ ரூம் வழியா நான் பார்க்கும்போது அவ ஆல்ரெடி தூக்கு போட்டிருந்தா. அது பார்த்து நான் பயத்துல கத்துனேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்னான். போலீஸ் லில்லியோட போனை தேடினாங்க. அதுல அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் அவ கடைசியா பேசியிருந்ததை அவங்க கண்டுபிடிச்சாங்க. லில்லியோட ஃப்ரெண்ட்ஸ் அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சண்டை போட்டதை பத்தி சொன்னாங்க. ஸோ போலீஸ் இது ஒரு சூசைடா தான் இருக்கும்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லில்லியோட டெத்க்கு அப்புறம் 1 வீக்ல 3 பேர் அதே மாதிரி இறந்து போறாங்க. ஹாஸ்டல்ல கேமராஸ் இல்லாததுனால இது சூசைடா தான் இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா கண்டினியூஸா 7வது இன்னொரு பொண்ணு இறந்து போறத பார்க்கும்போது போலீஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்து. இந்த நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு ரீச் ஆகுது. எல்லா பேரண்ட்ஸும் பயத்துல அவங்களோட பசங்களை கூட்டிட்டு போறாங்க. ஆனா
ஆராவை கூட்டிட்டு போகிறதுக்கு மட்டும் யாருமே வரல. இதை தெரிஞ்சுக்கிட்ட மாயா அவங்க வீட்ல இருந்து வந்தவங்களையும் திரும்பி அனுப்பிட்டா. இப்போ ஹாஸ்டல்ல இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த ஹாஸ்டல்ல என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்னு முடிவெடுத்தாங்க. அந்த சைலண்ட் கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்தாங்க. அன்னைக்கு நைட் கரெக்டா அதே போல 12:30 மணி இருக்கும். மாயாவும் ஆராவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. யாரோ கதவை தட்டுற சத்தம் மாயாக்கு கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு மாயா எழுந்தா. பக்கத்துல ஆரா நல்லா தூங்கிட்டு இருந்தா. இவ போய் கதவை மெதுவா திறக்கிறா. ஒரு உயரமான உருவம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு மூஞ்செல்லாம் செதஞ்ச நிலையில இருந்தது. அது அவளுக்கு முன்னாடி இருந்தது. அந்த உருவம் கத்தியை எடுத்துட்டு நேரா ஆராவை குத்துறதுக்காக போச்சு. அதை பார்த்து மாயா கத்த ஆரம்பிச்சு அவளோட பெட்ல இருந்து எழுந்தா. கடைசியில பார்த்தா அது அவளோட வெறும் கனவு மட்டும்தான். அவளோட இதயம் வேகமா துடிச்சுது. பக்கத்துல ஆராவை பார்க்கும்போது அவன் நல்லா அமைதியா தூங்கிட்டு இருந்தா. மாயா ரெஸ்ட் ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஆரா அங்க இல்ல. அவளை தேடி மாயா வெளியில போனா. அப்போ லில்லியோட ரூம்ல இருந்து லைட் வெளிச்சம் வரத அவ நோட்டீஸ் பண்ணா. அவ லில்லியோட ரூம்குள்ள போனா. சடனா யாரோ ரூமை லாக் பண்ணிட்டாங்க. அவ பயந்துட்டா. யாரோ கேண்டில் வச்சு நின்றுட்டு இருக்கிறத கவனிச்சா. கடைசியில பார்த்தா அது ஆரா. ஆரா கேண்டிலோட அவ கிட்ட போனா. மாயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஆராவை கேட்டா. அதுக்கு ஆரா நான் பண்ண ஃபர்ஸ்ட் கொலை அது ஞாபகப்படுத்தி ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். மாயாக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆரா தான் பண்ண கொலைகளை எல்லாம் மாயா கிட்ட ஒத்துக்கிறா. மாயாக்கு ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு. அவளோட அடுத்த டார்கெட் மாயா தானே அவகிட்டயே சொன்னான். மாயா என்னை விட்டுடு நான் போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சினா. இதையெல்லாம் காதுல வாங்காத ஆரா அவளை டிஃப்ரெண்டா கொலை பண்ணா. அவளோட கில்லிங் அர்ஜ் இன்னும் ஒருத்தரை கொலை பண்ண சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை தாங்கிக்க முடியாத அவ அந்த அர்ஜ்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக அவளே சூசைட் பண்ணிக்கிட்டா. இவங்க 2 பேரோட டெத் பெரிய இஷ்யூ ஆகி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வரையும் போச்சு. இன்வெஸ்டிகேஷன் டைம்ல 2 பேரோட திங்ஸை செக் பண்ணும்போது ஆராவோட பேக்ல சஸ்பீஷியஸா ஏதோ இருக்கு. என்னன்னு பார்த்தா ஜெனிஃபர் மேமோட பாடி இருக்கு. ஸோ ஆரா தான் அந்த சைலண்ட் கில்லர்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கதையில என்னதான் சைலண்ட் கில்லர் கண்டுபிடிச்சிருந்தாலும் உண்மையான சைலண்ட் கில்லர் மொபைல் ஃபோன் தான். இந்த காலத்துல பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்க. அது லைஃப்ல தவிர்க்க முடியாத ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சு. அது பாசிட்டிவா யூஸ் பண்றதும் நெகட்டிவா யூஸ் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ யூஸ் இட் வைஸ்லி.